அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சாட்டியா துரைமுருகன் வந்து நேற்றைய தினத்தில் இரவோடு இரவாக விடுதலை செய்யப்படுறாங்க. அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நேற்றே பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் சாட்டியா துரைமுருகனுடைய கார் வாகனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரைக்கிட்ட வரும்போது தோரங்குச்சிங்கிற பகுதியில் மிக பெரிய அளவில் இந்த அரசு திட்டமிட்டு அந்த சாட்டியா துரைமுருகனை கொலை பண்ணும் நோக்கத்தில் இல்லை காய் ஏற்படுத்தும் நோக்கத்தில் அதையும் தாண்டி இந்த காரை பழுதாக்கி இந்த வழக்கோடு ஒப்பிடுவதற்காண்டி இந்த அரசு திட்டமிட்ட ஒரு செயல் ஒன்று செஞ்சிருந்துச்சு. அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். உடன்பிறப்புகள் முழுக்கவே நேற்று மிகப்பெரிய சந்தோஷத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சந்தோஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, துரைமுருகன் பீஸ் ராக்கெட்டில் கைது பண்ண போகிறோம், இனிமேல் குண்டாஸில் அவர் போட்டாச்சு, இது 2வது குண்டாஸ் அவருக்கு, இனி அவர் வெளியவே வரவே முடியாது, எங்கள் தலைவரை தப்பாக பேசுனீங்களா, எங்கள் கருணை தப்பாக பேசுனீங்களா, இனிமேல் சாட்டியா துரைமுருகன் எந்த காரணத்தை கொண்டோம் இனி திமுக கட்சியை பேச முடியாத அளவுக்கு சம்பவம்லாம் பண்ண போகிறாங்க திருச்சியில். அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரி இருக்கார். சாட்டியா துரைமுருகன் பெரிய கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலவாறு எடுத்துக்கூட்டி பெரிதளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய இந்த அற்ப சந்தோஷம் இருக்குது தெரியுமா, உண்மையிலேயே உடன்பிறப்புகளை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குங்க எல்லா விஷயத்துலையுமே. இப்போ இடையில பார்த்துக்கிட்டிங்கன்னா அசுர திரைப்படத்தில் வந்து அண்ணன் சீமான் சொன்னாங்க, எள்ளு வயல் பூக்கள் இந்த பாட்டுக்கு வந்து உடன்பிறப்புகள் எல்லாம் சொன்னாங்க, இல்லை சீமான்லாம் பாடலை, சீமானுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அந்த படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே சீமானை தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொலிவு அடிவி, அதாவது உடன்பிறப்பு எப்படி எழுப்பி அடித்தோம்னா படுத்துக்கிட்டு இருக்க உடன்பிறப்பை நல்லா படுத்து சுகமாக இதெல்லாம் போய் சீமான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நல்லா படுத்து கனவு உலகத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை கூப்பிட்டு எழுப்பி செவுட்ட மணிக்கு ஒரு அடி கொடுத்தோம். பாருடா கண்ணன்ட்ட பார்த்துக்கோ, நீ சொன்னில, நீ புழுன்னு சொன்னிலா, இங்கே பார்த்துக்க வெற்றிமாறனே சொல்லிட்டாரு, ஜி பிரகாஷ் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை எடுத்து போட்டோம். அது உடம்பிற்கு பெருத்த அவமானம். இப்படி பல கட்ட அவமானங்கள்லாம் இந்த அவமானங்கள்லாம் பட்டம் வச்சுக்கோங்களேன், இன்னத்துக்கு தும்பை புள்ள தூக்க மாட்டிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் என்னது உடம்பிறப்பு தானே, அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எது ஒன்று நமக்கு தான் இருக்காதுல்ல. அது இருந்தும் எப்படி திமுக கட்சியில் இருந்திருப்பாங்க, அந்த அடிப்படை யோசனை நமக்கு நம்மளே அதிலே புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னன்னா, துரைமுருகன் அவருக்கு இதே மாதிரி வெளியவே வரமாட்டார், அவர் இனி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவருக்கு வந்து சிறையிலேயே வாழ்க்கையை கழிக்க போறாரு, பெரிய அளவில் சிறை சந்திக்க போறாரு சொல்லி பெரிய பேசிட்டு இருந்தாங்க. நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போறாங்க, நீதிபதி ஆஜர்படுத்த போறாங்க. போன இடத்துல இந்த பீஸ் ஆக்ட் ஒரு ஆக்ட் போட்டாங்க தெரியுமா. பொதுவாகவே தமிழ் சமுதாயத்தில் இந்த பிசிஆர் ஆக்ட் வந்து உண்மையிலேயே நமக்கு தேவைப்படுறதா பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தேவைப்பட மாட்டேங்கிறது கிடையாது. ஆனால் அதை தவறான முறையில் பயன்படுத்தும் போது, நல்லவன் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த குரலாக என்ன எழுதுனா, பிசிஆர் ஆக்டே இங்கே தேவை கிடையாது, பிசிஆர் ஆக்ட் மொத்தத்தில் எடுக்கணும்னு சொல்லி எல்லாருடைய தரப்புடைய கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நேற்று நடந்த சம்பவமே எனக்கு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எதற்கு பிசிஆர் ஆக்ட் போடணும்னா, உண்மையிலேயே ஒரு கெட்ட நோக்கத்தில் கெட்ட எண்ணத்தில் சாதியின் அடிப்படையில் சாதிய நோக்கத்தில் ஒருத்தர் நம்ம திட்டுறோம், நான் உயர்ந்த சாதி என்ற கண்ணோட்டத்தில் என்ன எனக்கு கீழே சாதிகள் இருக்குது, இவன் அவமானப்படுத்த போகிறேன் அசிங்கப்படுத்த போகிறேன்னு சொல்லி ஒருத்தன் ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பீஸ் ஆக்ட் போடலாம். ஆனால் இவன் வந்து இதை விட இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உயர் சாதி கிடையாது, எல்லாமே ஒரே சாதி தமிழ் சாதி தான். இவங்க சொல்லக்கூட இது அடிப்படையில் வச்சா கூட, அடிப்படை கூறி வச்சா கூட, இவர் இந்த சாதியோட ஒரு பெரிய சாதியாக இருக்காரு, இல்லை இந்த சாதி சார்ந்தவர் இல்லைன்னா, அப்போ இது பீஸ் ஆக்டை பயன்படுத்தும் போது ஒட்டுமொத்த மக்களுக்குமே பீஸ் ஆக்ட் மேலே கோபங்கள் இருக்குது. நமக்கு பீஸ் ஆக்ட் வேணுமா கிட்ட கட்டாயமாக வேணும். அங்கே பாதிக்கப்படக்கூடியவங்க 1% இல்லை, ஒருத்தர் இருந்தாலும் கூட அதற்கு நீதி வேண்டும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கட்டாயமாக பீஸ் ஆக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்தும் போது பொது மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வருது பீஸ் ஆக்ட் மேலே. அப்போ உண்மையிலே பாதிக்கப்படக்கூடியவங்க உண்மையிலே பிசிஆர் ஆக்ட் சொல்லி ஒருத்தங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சாதியை பேச திட்டிருப்பான், சாதி சார்ந்த பேசியிருப்பான், பல விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ அவன் அதை தப்பிச்சு போயிடுவான். அது செய்யவே விடக்கூடாது, அதுக்காண்டியே பீஸ் ஆக்ட் கட்டாயமாக வேணும். ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மீது பீஸ் ஆக்ட் போடுறாங்கன்னா இது பெரிதளவில் இந்த அரசு கோழைத்தனத்தை காட்டுது, இந்த அரசுடைய கையாளத்தனத்தை காட்டுது. இப்போ சாட்டியா துரைமுருகன் அவருடைய நேர்காணலையே சேத சந்திப்பில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. 1100 காணொலி போட்டிருக்காங்களா,
800 காணொலிகள், அது சாட்டை திரும்புறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, நாம் தமிழர் சார்பாக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் யூடியூப்ல எல்லாருமே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்றுக்குமே தவிர ஆதிக்க மக்களுக்காக எந்த அர்த்தமும் குரல் கொடுத்ததே கிடையாது. அது நியாயப்படுத்துறது கிடையாது. அது எந்த காரணம் எல்லா யூடியூப்பருமே சாதாரண வாய்ஸ்ல வச்சு பேசுவாங்க தெரியுமா, அவங்க பேசக்கூடிய நபராக இருந்தாலும் கூட அதுதான் செஞ்சிருப்பாங்க. காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய தத்துவம், நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியும் அதை சார்ந்த யூடியூப் பேசக்கூடிய எல்லாருடைய குரலாகவும் ஒருமித்த குரலாகவும் இருக்கும். அதன் அடிப்படையிலையும் ஆனால் சாட்டு திருமணர்களுடைய அனைத்து காணொலியுமே சொல்லலாம். ஆனால் 1000 காணொலியில் 800 காணொலி சொல்லியிருக்காங்க. எல்லா காணொலியுமே யார் பாதிக்கப்பட்டோ அதன் அடிப்படையிலே தான் நம்மளுடைய எல்லா பேச்சுமே அமைஞ்சிருக்கும். அதை தான் நான் சாட்டு திருமணர்கள் குறிப்பிட்டு பதிவிடுறாங்க. 800 காணொலிகள் எல்லாருமே நம்மளுடைய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கரங்கோவிலில் அந்த ஒரு பையனுக்கு சாக்லேட் அங்கே வருவான், சாக்லேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு எல்லாரும் ஒருமித்த குரலில் பெரிதளவில் நம்ம எல்லாமே குரல் கொடுத்தோம். அப்புறம் இந்த பக்கத்தில் நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட கள்ளச்சாரத்தை பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நம்ம குரல் கொடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட இந்த திமுக அரசு காதில் வாங்க, திமுக அரசு பொறுத்தவரைக்கும் அதான் நிலைப்பாடு, உடன்பிறப்புக்கு அது நிலைப்பாடு நிலைப்பாடு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நமக்கு மேலே பிசி ஆக்ட் போடுறாங்க பார்த்துக்கிட்டீங்க, இது வன்மையான ஒரு செயல். இதை நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போன உடனே அந்த வழக்கு அப்படி தூக்கி தூர போடலமாக மதிப்பிற்கு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கையை காஸ் பண்ணி, அதாவது வழக்கை இதில் கைது பண்ணக்கூடிய முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அண்ணன் சாட்டு திருமணங்களை விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. நீதிமன்ற காவலில் சாட்டு திருமணம் அவர்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் சொல்லி நம்மளை அண்ணன் அவர்கள் விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. இது பெரிதளவில் நீதி பக்கத்தில் நமக்கு இன்னும் ஒரு அப்போ இன்னும் நீதி இருக்குப்பா, பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காண்டி கடைசியில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு, ஒரே ஒரு அரசியல் சாஸ்திரம் நமக்கு இருக்க ஒரே ஒன்று தான் இந்த நீதி மட்டும்தான். அப்படிங்கிறது நமக்கு நேற்று மீண்டும் ஒரு நிரூபணமாக இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதை எல்லாம் தாண்டி நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த துரைமுருகனுடைய காரை திட்டமிட்டு இவங்க நான் முதலே சொல்லியிருந்தேன், இவங்க பிளான் பண்ணி இந்த வேலை பார்த்துருக்குறாங்க. துரைமுருகனுடைய வாகனத்திற்கு பெரிய காயத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்துக்காக மட்டுமே செலுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கே நேற்று நடந்திருக்கு. அந்த துரைமுருகர்கள் தெளிவாக பதிவிட்டிருக்காங்க. தென்காசிலிருந்து சிறுலிபுத்தூர் தாண்டி போதுக்குள்ளே ஒரு விபத்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதையும் தாண்டி மதுரை கிட்ட ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் சாட்டை திருமணங்களுடைய வளர்ச்சி திமுக கட்சிக்காரர்கள் அறவே பிடிக்க என்பது மீண்டும் நிரூபணமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, கொலை பண்ணுற அளவிற்கு காவல்துறை அதிகாரியே கொலை பண்ணுற அளவிற்கு இந்த அரசு கொண்டு போய் நிற்கிறா. இந்த அரசு சீக்கிரம் பாடையில் போக போகுது என்பதற்கு சிறந்த உதாரணமாக நீங்கள் எங்கள் தொட்ட கெட்ட இதான் தொட்டுட்ட கெட்டு போகிற அடுத்து கெட்டு போகக்கூடிய திமுக கட்சிக்கு கடைசியாக பாலத்துக்கூடிய நபராக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும். அண்ணால தொடங்கி ஸ்டாலினில் இந்த திமுக கட்சிக்கு பாடை கட்டி மக்கள் குப்பரை உள்ள வைக்க போகிறாங்க. அதற்கான அத்தியாயத்தை அவங்களே குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இணைவுப்பிகள் தான் மண்ணள்ளி போட்டிருக்காங்க. சீக்கிரம் இந்த குழியை மூடி நீங்களே பாடைக்குள்ளே போய்க்குவாங்க. நன்றி.